என்னாச்சுங்க? ஒரு நிமிஷம் அவருக்கு அப்படியே ஒரு ஓவர்மேன் அவருங்க. பிரதர் மானிட்டர் கனெக்ட் பண்ணுங்க. இந்த மானிட்டர் கனெக்ட் பண்ணுங்க. பேச்சு இல்லை, பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. செயற்கை சுவாசம் கொடுக்கலாமோ? ஓகே, எல்லாம் நவுந்துக்கோங்க. கரண்ட் ஷாக் கொடுக்குறப்போ எல்லாமே நவுந்துக்கோங்க. பண்ணிட்டே இருங்க. ரிப்பீட் பண்ணுங்க. ஆல் கிளியர். நவுந்துக்கோங்க எல்லாரும். சிபிஆர் தண்ணி கொடுங்களே. தண்ணி கொடுங்க. கரெக்ட்டா தண்ணி கொடுங்க. உங்களுக்குலாம் தெரியுமா, ஒருத்தர் ரோட்லயோ இல்ல வீட்லயோ மயக்கம் விட்டு வந்துட்டா தண்ணி எப்பவுமே குடிக்க குடுக்கல போகுதான்றதை நம்ம யாருக்குமே தெரியாது. இப்படி ஒருத்தவங்க ரோட் யாராவது நமக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணணும். எல்லாரும் சுத்தி நின்று பக்கத்துல நின்று வேடிக்கை பார்க்காம, அப்புறமா நம்ம மொபைல்ல வீடியோ எடுக்கிற நேரத்துல ஒருவேளை நமக்கு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம் இல்ல எங்கேயாவது பார்த்திருப்போம், சிபிஆர்னு சொல்லி ஒரு சிகிச்சை கொடுப்பாங்க. அது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பக்கத்துல போய் நின்று உங்களால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா பண்ணுங்க. மசாஜ் சொல்ற சிபிஆர் சிகிச்சை குறைந்து கொண்டு வந்தாலும் எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது, அவசர சிகிச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியில் பயணிக்கும்போது யாருக்காவது ஒரு சின்ன ரோடு சார்ந்த விபத்துக்களோ அல்லது உடல் ரீதியான அவசர தேவையோ ஏற்படும் போது பொதுவாக உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்து, ஆம்புலன்ஸு எங்கேருந்து இருக்கிற இடத்துல இருந்து அந்த எந்த இடத்துல பேஷண்ட் இருக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே ரெடியாக, அதாவது எந்த இடத்துல சிகிச்சை தேவையோ அந்த இடத்துல அந்த டீம், அக்யூட் கேர் டீம் போய் அங்கே தேவையான உடனடியான சிகிச்சைகளை எல்லாம் கொடுத்து, அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் எல்லா தேவைகளையும் தயார் நிலையில் வைக்கக்கூடிய அளவிற்கு கம்யூனிகேஷன், செய்தி தொடர்பு பண்ணி உடனடியாக பேஷண்டோட அந்த பாதிக்கப்பட்டவருடைய உடலை உடனடியாக நாம் சரி செய்து உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய இந்த உன்னதமான செயலைத்தான் இந்த ஏசிடி செய்ய இருக்கின்றது. அங்கே போய் அங்கு தேவையான உடனடியான சிகிச்சைகளை எல்லாம் கொடுத்து, அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் எல்லா தேவைகளையும் தயார் நிலையில் வைக்கக்கூடிய அளவிற்கு கம்யூனிகேஷன், செய்தி தொடர்பு பண்ணி உடனடியாக பேஷண்டோட அந்த பாதிக்கப்பட்டவருடைய உடலை உடனடியாக நாம் சரி செய்து உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய இந்த உன்னதமான செயலைத்தான் இந்த ஏசிடி செய்ய இருக்கின்றது. கோல்டன் ஹவர்ஸ்ல எவ்வளவு முக்கியம் கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது காவல் அதிகாரிகளாகி எங்களுக்கு முழுமையாக தெரியும். நாங்கள் கூட ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விபத்துகளில் டெய்லி அனாலிசிஸ் பண்ணுவோம். எப்படின்னா, சம்பவம் நடந்த நேரம் என்ன, எந்த இடத்துல நடந்தது, எவ்வளோ நேரத்தில் ஆம்புலன்ஸுக்கு தகவல் போயிருக்குது, எவ்வளோ நேரத்தில் ஆம்புலன்ஸ் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு, விபத்து நடந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க, விபத்து நடந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ நேரம். வணக்கம். இன்றைய தினம் முத்தூஸ் மருத்துவமனை அவனம்பட்டி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, அந்த முத்தூஸ் மருத்துவமனை சார்பாக ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அக்யூட் கேர் டீம், இது என்னன்னா
ஒரு உயிர் காக்கும் சிகிச்சை, ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, லைஃப் த்ரெட்னிங் ஒரு எமர்ஜென்சினா அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு டாக்டர்ஸ் டீம் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்களோட போய் அவங்க எந்த இடத்துல அந்த எமர்ஜென்சி நடக்குதோ அதே இடத்துல போய் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஆக்ட். இது வந்து கோவையிலே முதல் முறையாக நம்ம மருத்துவமனையில இதை சிறப்பாக செய்யணும்னு நினைச்சோம். இன்னைக்கு வந்து வேர்ல்டு எமர்ஜென்சி டே. இந்த வேர்ல்டு எமர்ஜென்சி டே செலிப்ரேஷன் அன்னைக்கு இந்த ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை நம்ம ஹாஸ்பிட்டல் துவங்கி வச்சிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம மாநகர ஆணையர் திரு பாலகிருஷ்ணன், ஹானரபிள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த ஆக்டை எங்களுக்கு இனாகிரேட் பண்ணி வச்சது ரொம்ப பெருமையா கருதுறோம். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் டீமும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ஈவன் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல வந்து எல்லா லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் காரோ ஆம்புலன்ஸோ ரீச் ஆகாத இடத்துக்கு கூட 2 வீலர்ல போய் உடனே அவங்கள உயிரை காப்பாத்திடுவாங்க. அந்த டீம் ரொம்ப அதை வந்து எப்படி செய்ய போறோங்கிறத லைவா செய்முறை விளக்கமும் செஞ்சு காமிச்சாங்க. இன்னைக்கு ரோட்லயே 3 தடவை செஞ்சு காமிச்சாங்க. ஒருத்தர் வந்து மயக்க மாட்டோம்னா என்ன செய்யணும்னு, பிளஸ் ஒருத்தர் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தோ கார்டியாக் அரெஸ்ட் ஆனா எப்படி காப்பாற்றணும்னு செய்முறை விளக்கத்தை ரொம்ப தத்ரூபமா சொன்னாங்க. அதை நம்ம கமிஷனர் சாரே வந்து பார்த்துட்டு ரொம்ப வியந்து பாராட்டினாரு. இது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு. இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை இந்த சரவணம்பட்டி சரகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது ரீச் ஆகணுங்கிறது எங்களோட எய்ம். மக்களை காப்பாற்றுறது எங்களோட மருத்துவமனை. ஸோ மக்களுக்காக மக்களோடு என்று முத்தூஸ் மருத்துவமனை போராடும் என்பதை உறுதியளிக்கிறேன்.